Hi hello friends, welcome to my channel. நான் உங்கள் Keshav Bbx. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா how to beatbox dry kick. So இந்த சவுண்ட் ரொம்ப ஈஸியான ஒரு எஃபெக்டிவான ஒரு பீட்பாக்ஸ் சவுண்ட். நீங்க இந்த சவுண்ட் வந்து லைக் ஒரு கிக் ட்ரம்க்கு இன்ஸ்டடா நீங்க வந்து இந்த ட்ரை கிக் யூஸ் பண்ணலாம். இல்ல நீங்க வந்து கிக் ட்ரம் ஓடவே கூட நீங்க வந்து இந்த ட்ரை கிக் யூஸ் பண்ணலாம். இல்லனா ஹை ஹேட்ஸ் யூஸ் பண்ற இடத்துல கூட நீங்க ட்ரை கிக் யூஸ் பண்ணலாம். இது வந்து நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு ஃபில்லர் சவுண்டா இல்ல வந்து ஒரு சீக்வென்ஸா நீங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த இடத்துல வந்து நீங்க வந்து ஒரு கேட்சப் சவுண்டா கூட நீங்க வந்து இந்த சவுண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ட்ரை கிக் சவுண்ட் எப்படி பண்றன்றதை வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஓகே, ஸோ ட்ரை கிக் சவுண்ட் எப்படி இருக்கும்? ஸோ ட்ரை கிக் சவுண்ட் குவைட் இப்படி தான் இருக்கும். இந்த சவுண்ட் கற்றுக்கிறதுக்கு பேசிக்லி நமக்கு வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 2 ஸ்டெப்ஸ் தான் வந்து தேவைப்பட போகுது. ஸோ வாங்க ஸ்ட்ரெயிட்டாகவே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்றதை பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களோட டங் பொசிஷன். ஸோ இந்த டங் பொசிஷன் வந்து ரொம்ப ஒரு குரூஷியலான பார்ட். ஸோ இந்த ஒரு டங் பொசிஷன் நீங்கள் பிளேஸ் பண்ணிட்டாலே ஒரு 50% ஆஃப் தி சவுண்ட் வந்து ஜாப் டன்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ டங் எங்கே நான் உங்களுக்கு வந்து பொசிஷன் பண்ண சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து அப்பர் பார்ட் ஆஃப் தி மவுத், இது வந்து லோவர் பார்ட்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து டங் நீங்கள் வைக்கணும் லைக் இந்த இடத்துல, லைக் டாப்பில் கிடையாது, இங்கே சைடில் அந்த மேலே டீத்துக்கு மேலே இருக்கிற அந்த ஒரு உள்பக்கம் இருக்கிற ஸ்பேஸில் இந்த மாதிரி நான் சொல்ல வரேன். ஸோ அங்கே நீங்கள் வந்து கரெக்டாக ஹோல்டு பண்ணணும். ஹோல்டு பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம அப்படியே செகண்ட் ஸ்டெப்புக்கு கொண்டு போகிறோம். ஒன்ஸ் நீங்கள் வந்து டங்கை வந்து நீங்கள் வந்து பொசிஷன் பண்ணிட்டீங்கன்னா இந்த செகண்ட் ஸ்டெப்பில் வந்து நம்ம வந்து ஜஸ்ட் ப்ரெஷரை வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப ஒரு வைட்டலான ஒரு ஸ்டெப்பாக இருக்கும் போது, பிகாஸ் இந்த ஒரு ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து சவுண்டே கிறிஸ்ப் அண்ட் கிளியராக உங்களுக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆக போகுது. ஸோ கீழே ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்கள். இந்த செகண்ட் ஸ்டெப்பில் ப்ரெஷர் ரிலீஸ் பண்ண சொல்லியிருக்கேன். லைக் உங்களோட டங்கை வந்து ஒன்ஸ் இந்த டாப் மவுத்தில் வந்து நீங்கள் இப்படி பிளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிளேஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரிஜிடாக இருக்கணும். ரிஜிட் இன் சென்ஸ் டைட்டாக நீங்கள் வந்து ஜஸ்ட் உங்கள் டங்கை வந்து ஹோல்டு பண்ணி ஜஸ்ட் ஒரு ஃப்ளிக் மாதிரி நீங்கள் கொடுக்குறீங்க. எப்படி வரும் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு இந்த சவுண்டு கேட்கும்போது ஓரளவு நான் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறேன்றதை உங்களால் கிராஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டாப் மவுத்தில் வந்து டங்கை வந்து நீங்கள் வந்து பிளேஸ் பண்ணுறீங்க. செகண்ட் ஸ்டெப்பில் ஃபுல் டைட்டாக நீங்கள் வந்து அதை வந்து ஹோல்டு பண்ணிவிட்டு ஜஸ்ட் விடுறீங்க. லைக் ஹோல்டு டைட்டாக பண்ணிவிட்டு விடுறீங்க. அந்த விடும்போது வர சவுண்டு தான் வந்து அந்த ட்ரை கிக் சவுண்ட். ரொம்ப குவைட் ஈஸியான ஒரு சவுண்டு தான். ஸோ இந்த ட்ரை கிக்லேயே வந்து நம்ம வந்து ஒரு 2 வேரியேஷன்ஸ் காட்டலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வேரியேஷன் தான் நான் வந்து உங்களுக்கு வந்து டங்கை வந்து டைட்டாக பண்ணி இந்த ஒரு சவுண்ட் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். செகண்ட் வேரியேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து உள் பக்கமாக இப்போ டங் வந்து நீங்கள் இப்படி பிளேஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் இந்த இடத்துல ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு ஏர் மாதிரி கிரியேட் பண்ணி ஒரு சவுண்ட் கிரியேட் பண்ண முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கவனிச்சிங்களா ஃப்ரெண்ட்ஸ், உங்களால் கிராஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். லைக் நார்மலாக வந்து 2 வேரியேஷன் சொன்னேன். ஃபர்ஸ்ட் வேரியேஷன் வந்து டாப் ஆஃப் தி மவுத்தில் வந்து டங்கை வந்து ரிஜிடாக ஃபேஸ் பண்ணி ப்ரெஷராக ரிலீஸ் பண்ண சொல்கிறேன். லைக் இப்படி பண்ணும்போது அப்படின்றேன். இதே அந்த டங்கை வந்து கொஞ்சம் இந்த மாதிரி வந்து நம்ம கேப் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி அதே மாதிரி ரிலீஸ் பண்ணால் கூட இந்த மாதிரி வரும். உங்களுக்கு வந்து லைக் பண்ணும்போது அந்தளவுக்கு ஒரு பஞ்சியான சவுண்டாக கிக் ட்ரம் மாதிரி இந்த மாதிரி ஒரு ஹை சவுண்டாக வராது. பட் இந்த சவுண்ட் நீங்கள் மைக்கில் பண்ணிங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நார்மலாக இப்போ வந்து நான் ஜஸ்ட் ஒரு மைக்கில் பண்ணி காட்டுறேன். ஸோ எப்படி வருதுன்றது மட்டும் ஜஸ்ட் நீங்கள் கீனாக அப்சர்வ் பண்ணுங்கள். ஸோ கவனிச்சிங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் நான் இந்த மாதிரி ஒரு மைக்கில் உங்களுக்கு நான் பண்ணி காமிச்சேன். உங்களுக்கு பெருசாக எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியாது. பிகாஸ் நான் வந்து இதில் வந்து நான் கிக் ட்ரம் யூஸ் பண்ணியிருந்தேன், அதே மாதிரி ட்ரை கிக் யூஸ் பண்ணியிருந்தேன், அதே சமயம் நான் வந்து அவுட்வர்ட் கேஸ்னர் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஜஸ்ட் ஹை ஹேட்ஸ் யூஸ் பண்ண இடத்துலலாம் வந்து நான் ட்ரை கிக் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கு வந்து அவுட் அண்ட் அவுட் வந்து ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ஃபார்ம் மாதிரி உங்களுக்கு ஜஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து குவைட் ஈஸியான ப்ளஸ் எஃபெக்டிவான ஒரு பீட்பாக்ஸ் சவுண்ட் நம்ம வந்து இன்றைக்கி பார்த்தோம். ஸோ அதுதான் ட்ரை கிக் சவுண்ட். ஸோ இது வந்து ஜஸ்ட் நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இது ஹார்ட்லி எனக்கு தெரிஞ்ச ஒரு 1 day to 2 daysலேயே நம்ம வந்து மாஸ்டர் பண்ணிடலாம். பட் ஒன்ஸ் இந்த சவுண்டில் நீங்கள் வந்து மாஸ்டர் பண்ணதுக்கப்புறம் எந்த அளவுக்கு நம்ம வந்து இன்னோவேட்டிவாக டெக்னிக்காக வந்து நம்ம வந்து பீட்ஸில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோன்றதை மட்டும்
மேக் ஷூர் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நான் போட்ட கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இதுக்கப்புறம் நான் நிறைய பீட் பாக்ஸ் அண்ட் மியூசிக் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் நான் வந்து என்னோட சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் போய் சர்வ் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கேட்ச் பண்ணுறேன். Until next time, this is Keshav Bbx signing off. Peace out. Stay safe, friends.